நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா செட் தோசை அண்ட் வடகரி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். சம்வாட் இதை கொஞ்சம் நல்லாவே அவுட்புட் வந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணும்போது அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அப்படி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது காரம் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொல்லும் போதே சொல்கிறேன் எவ்வளோ தூரம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருந்துச்சு காரம். ஸோ அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இது வந்து ட்ரை ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு 6-7 கிராம்பு நான் அதில் போட்டிருக்கேன். ஆனால் இது இவ்வளோ போட தேவையில்லை, ஒரு 2-3 மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஏலக்காவும் ஒரு 6-7 போட்டிருப்பேன், இதுவுமே ஒரு 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நிறைய சில்லி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம்க்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து கார்லிக், பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இஞ்சி வந்து பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ பூண்டு வந்து ஒரு 1.5 பூண்டு ஃபுல் பூண்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சோம்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் பொட்டுக்கடலை ஒரு கை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். அண்ட் கசகசா ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் வரமிளகா ஒரு 5 போட்டிருக்கேன். ஸோ உங்கள் காரம்க்கு ஏற்றாப்புல வரமிளகாவை கம்மி பண்ணுறதுனா கூட அதையும் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு மல்லித்தலை, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு புதினா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் காரம் போட்டது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டவ் என்ன பண்ணுங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே வந்து இந்த தேங்காவை வந்து வதக்கி விடுங்க. அடுப்பு வந்து ஆனில் வச்சு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அடுப்பில் இருக்கிற சூட்லேயே அதை நம்ம வதக்கினாவே போதும். அதில் எவ்வளோ தூரம் தேங்காய் வதங்குதோ அந்த வதங்கல் போதும். இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து நம்ம வடை போடுற மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் கடலைப்பருப்பும் 10 வரமிளகாவும் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து அசஃபோடியா போட்டிருக்கு. அண்ட் உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையானது போட்டிருக்கு, பெருங்காயம் அண்ட் உப்பு இதுக்கு தேவையானது போட்டுட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் இது எதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா வேக வச்சு கூட எடுக்கலாம், ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், அதுக்காக நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ராப்பரான வடை சைஸில் இல்லை ப்ராப்பரான ஷேப்பில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மா கைக்கு வந்த வாக்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம வடையை வந்து உடச்சி விடணுங்கிற தேவை கிடையாது. ஸோ நார்மல் சைஸில் நம்ம போட்டிருந்தோம்னா இருக்கிறபடியே போடும். அண்ட் கொஞ்சம் சாரும் கூட, அதனால நம்ம அப்படியே சின்ன சின்ன பீசஸாகவே ஷேப்லெஸ்ஸாக நம்ம போட்டாலும் போதும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கறி செய்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சோம்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் ஒரு ஆனியன் கட் பண்ணது ஸ்லைஸ் பண்ணுது அண்ட் நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம வதக்கணும். ஸோ இதில் வதக்கும் போது ஆனியன் வந்து நல்லா ஒரு பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணுறதுலாம் வச்சுக்கலாம். ஸோ நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அண்ட் வரமிளகா ஒன்றே தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்னு. அண்ட் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இதை நல்லா ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஆயிலில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நம்மளுக்கு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே மசால் வந்து நல்லா திக்காக இருக்கிறனால நம்ம வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் 4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அண்ட் இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா ஆரஞ்சிஷ் கலர், ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி இதில் வரும். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது, அதனால யூஸ்வலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கொஞ்சோண்டு இந்த மிளகாத்தூள் கலருக்காக நான் போட்டேன்.
அதில் பெருசாக கலர் வராது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வடை மாதிரி நம்ம செஞ்சிடணும் இல்லையா, இதை நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். திக்காக ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள், தண்ணியாக இருக்கும்போதே ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகணும், ரொம்ப திக்காக வேண்டாம். லைக் ஒரு செமி கிரேவி அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நம்ம இறக்கிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்காக நார்மலாக நம்ம பண்ணுறதே தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணேன், நல்லா நீர் மோரில் அவல் உனக்கு 100 கிராம் இருக்கும், அதை நான் இதில் ஆட் பண்ணி அரைச்சி மாவோட யூஸ்வலாக நம்ம தோசை பேட்டரோட நான் இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நம்ம செய்கிற தோசை மாவில் அவல் ஆஸ் வெல் அஸ் சர்க்கரை. அண்ட் இதோட ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தட் இஸ் என்ன கன்சிஸ்டன்சினா, இப்போ நம்ம கல்லில் நான் ஊற்றும் போது காட்டுறேன். தோசைக்கல் இப்போ நான் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஊற்றும் போது எப்படி இருக்கணும்னா, நான் தோசை ஊற்றின உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தோசை வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன வச்சுக்கணும்னா மாவை நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்மளோட வடகரி அண்ட் செட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசைக்கு மேலே போட்டு அண்ட் செட்டாக வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரம் மியா மக்ஷா. பாய்.